இப்போ நான் எந்த பதவியிலையும் இல்லை, நான் மந்திரி பதவியில் இல்லை, நான் வெளியில் போனேன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சாட்சியையும் கலைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி கெஞ்சி கூத்தாடி என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஜாமீன் வாங்கிட்டு வந்த மறுநாளே அவரை வந்துட்டு அமைச்சராக்காருனா ஸ்டாலின் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறது சிலப்பதிகாரம். இவன் திருடன் அப்படிங்கிறத அவனே ஒத்துக்கிட்டான். ஆனா இவனை பார்த்தா இவன் திமுக திருடனாச்சு, இவன் கொஞ்சமாலாம் திருட மாட்டானே, ஓவரா திருடுவானே சொல்லி கோர்ட்டுக்கே தெரியும். இந்த ஆளு பொன்முடி இப்படி பேசின உடனேமே கொஞ்சமாவது ஒழுக்கமானவரா இருந்திருந்தா மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கணும், உடனே பதவி விட்டு நீக்கிருக்கணும். உண்மையா மனுஷன் நீ இதை விட ஆபாசமா ஒரு மனுஷன் பேச முடியுமா? செந்தில் பாலாஜி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்காருன்னா அதுல முக்காவாசி இந்த மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் போகுதுன்னு தமிழக மக்கள் பேசிக்கிறாங்க. வேற வழியே இல்லாம கோர்ட்டுக்கு பயந்துகிட்டு இந்த கோபாலபுர மன்னர் இருக்காருல்ல மு.க. ஸ்டாலின், செந்தில் பாலாஜி வந்துட்டு மந்திரி சபையிலிருந்து விடுவிப்பு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வந்துட்டு இந்த 4 ஆண்டுகள்ல எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ கொள்ளடிச்சு கொளுத்துக்கிட்டு இருக்கிறான். மீண்டும் இன்னொரு முறை இவங்க வந்துட்டாங்கன்னா தமிழகத்தை உண்மையிலேயே யாராலையும் காப்பாற்ற முடியும்? இளம்பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக பாஜகவோட ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் வீர திருநாவுக்கர் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க வராத ஒரு வாரத்துல தமிழகத்துல மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கு, தமிழக அமைச்சரவையிலே மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இது எதனால் நடந்துச்சுன்னு நீங்க பாக்குறீங்க? ஒன் டே இஸ் எ லாங்கர் பீரியட் இன் பாலிடிக்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு வாரங்கிறது இன்னும் கூட லாங்கர் தானே. இது முன்னாடியே நடந்திருக்கணும். இதை பொறுத்தளவு உனக்கு என்ன இப்போ ஃபீல் வருதுன்னா, இந்த மந்திரி சபையில் நடந்திருக்கக்கூடிய மாற்றம் ஜஸ்டிஸ் டிலைடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்லுவான். நான் லா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இது அடிக்கடி ரொம்ப ஒரு ஃபேமஸான சென்டென்ஸ். இது எப்போ நடந்திருக்கணும்? செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஊழல்வாதிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி, ஊரறிந்த ரகசியம். தமிழகத்தில் பொதுமக்களை கூட விட்டுருங்களேன், அவங்களுக்குலாம் தெரியும். திமுக காரங்களே போய் கேளுங்களேன், செந்தில் பாலாஜி நல்லவர்னு அவர் சரிக்க மாட்டானா? செந்தில் பாலாஜி ஊழல்வாதிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அவரே கோர்ட்டில் சொல்லியிருக்கார், நான் வாங்கினேன், லஞ்சம் வாங்கினேன். அதாவது டிரைவர், கண்டக்டர், இந்த மாதிரி இன்ஜினியர் வேலைகள்லாம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் யார் போகிறா? ஏழை எளிய இளைஞர்கள் தான் போகிறான். இந்த முதல் தலைமுறை இளைஞர்கள், பட்டதாரிகள், அந்த மாதிரி தான் போகிறான். அவங்கக்கிட்ட கூட மனசாட்சி இல்லாமல் லட்சக்கணக்கில் வாங்கிட்டேன். ஒவ்வொருத்தட்டையும் லட்சம்னா அது வந்துட்டு பல கோடி ரூபா வருது. வாங்கிட்டு சில பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாச்சு, பல பேருக்கு வேலை கொடுக்கல. குறைந்தபட்ச நேர்மைங்கிறது என்னது? யாருக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுக்கலையோ அவன்கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கணும். அப்போ லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி கொடுத்தது கரெக்டானா மன்னிக்க முடியாத குற்றம் தான். ஆனால் இது குறைந்தபட்ச நேர்மை. வேலையும் கொடுக்கல, வாங்கின லஞ்ச பணத்தையும் திருப்ப கொடுக்கல. அவங்கெல்லாம் கேஸுக்கு போடுறாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் என்ன செய்கிறாரு, நான் திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. அப்போ அவரை வழக்குலேருந்து விடுவிக்கிறாங்க. இது எவ்வளோ மோசமான குற்றம். ஆமாம். அப்போ அவரே ஒத்துக்கிட்டார், நான் லஞ்சம் வாங்கினது உண்மைத்தான் அப்படி சொல்லி ஒத்துக்கிட்டார். அப்படிப்பட்ட ஆசாமி மோர் தென் 1 இயர் வந்துட்டு அவர் ஜெயிலில் இருந்தார். இடி வந்துட்டு ஸ்ட்ராங்காக அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னாங்க. இந்த மு.க. ஸ்டாலின் அவரை அப்படியே ஜெயிலே வச்சுக்கிட்டும் மந்திரியாகவே வச்சுருந்தார். கொஞ்சமாவது இந்த தர்ம சிந்தனை இருக்கிறது இல்லையா? ஒரு பொது கூச்சம் இருக்க வேண்டாம். பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, என்னோட வாழ்க்கையில், என்னோட பொது வாழ்க்கையில் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கக்கூடிய எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்ய மாட்டேன். அதாவது ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டா ஃபியூச்சரில் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் அப்படிப்பட்ட எதையுமே செய்ய மாட்டேன்னாரு. இதுதான் பொது வாழ்க்கையில் உள்ள ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம். இப்போ ஸ்டாலின் நல்ல மனுஷனாக இருந்திருந்தா, ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்திருந்தா, ஏழை ஏழை இளைஞர்கள் அவங்கள்ட்ட போயிட்டு இவர் லஞ்சம் வாங்கிட்டாரு, மிகப்பெரிய குற்றம் இது அப்படி சொல்லி இவர் வழக்கு விசாரணையில் இருக்குது, இவர் ஜெயிலில் இருக்காருன்னு ஜெயிலுக்கு போன நாளே அவர் மந்திரி சபையிலேருந்து இவரை நீக்கியிருக்கணும். நீக்கலை.
1 வருஷத்துக்கு மேல உள்ள வச்சிருந்தாங்க. சரி, எனக்கு இந்த இடத்துல ஒரு அதுக்கு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. அவர் வந்து விசாரணை கைதியா ஜெயில்ல இருந்தாரா? இல்ல வந்து குற்றம் சாட்டப்பட்டு நிரூபணமாகி அவர் வந்து ஜெயில்ல இருந்தாரா? நிரூபணமாயி ஜெயில்ல இருந்தாருன்னா, மறுபடியும் உங்களால மந்திரி சபையெல்லாம் வச்சிருக்க முடியாதுங்க. நிரூபணமாயி உள்ள இருந்தா தானே நான் வந்துட்டு அவர மந்திரியா நீக்குவேன் அப்டின்னா, சட்டத்திலேயே அதுக்கு வந்துட்டு இடம் இருக்கு. அதான் சார் இங்க உள்ள நிரூபணம் ஆயிட்டா, நீ எதுக்கு நீக்கணும்? ஆட்டோமேட்டிக்கா பதவி போயிடும். அந்த இடத்துல இங்க முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இந்த வ இந்த இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து செந்தில் பாலாஜிக்கு மட்டும் பொருந்துமா? இல்ல இங்க இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் பொருந்துமா? எல்லாத்துக்கும் பொருந்தும். காரணம் என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜி கோர்ட்லயே ஒத்துக்கிட்டாருங்க. அதுதான் விஷயம். ஒருவேளை நான் பேச்சுக்கு சொல்றேனே, செந்தில் பாலாஜி கோர்ட்ல போயிட்டு, நான் வந்துட்டு லஞ்சம்லாம் வாங்கல. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம்லாம் வாங்கல. அப்படி கோர்ட்ல சொல்லியிருந்து, அப்புறம் விசாரணைக்காக இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா கூட, நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. செந்தில் பாலாஜி தான் கோர்ட்லயே ஒத்துக்கிட்டாரே. நான் வாங்குனேங்க, வேலை வாங்கி குடுக்கலங்க. இப்ப அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அதனால திருப்பி குடுத்துர்றேங்க. சார் நீங்க சொல்றபடி பார்த்தா அவர் வந்து ஒத்துக்கிட்டாருன்னா, இவ்வளவு நேரம் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து ஜெயில்ல இருந்திருக்கணும்ல? அதுதான் விஷயம். கோர்ட்லயே நமக்கு சில ஜட்ஜ்மெண்ட்ல உடன்பாடு இருக்கிறதுலல்ல. நம்ம தான் சொல்றோம். we never criticize any judge but we can criticize the judgment. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றேன். அதனால தான் ஹையர் கோர்ட் என்ன சொன்னுச்சு, எப்ப லோயர் கோர்ட்ல ஒரு மனுஷன் வந்துட்டு லஞ்சம் வாங்குனத ஒத்துக்கிட்டான், அவனே திருப்பி குடுத்தாருன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? அப்படின்ட்டு அப்பெக்ஸ் கோர்ட் என்ன செய்யுது? மறுபடியும் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த விசாரணைய துரிதப்படுத்துது. இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் நிறைய பேருக்கு இதானே பிரச்சனை. ஏற்கனவே அவங்க துரைமுருகன் சொத்து குவிப்பு வழக்குல பார்த்தோம்னா, இந்த லோயர் லெவல் கோர்ட்ல அவங்கள விடுவிப்பு பண்ணிடுறாங்க. அடுத்ததா அப்பீலுக்கு போகும்போது ஹையர் லெவல் கோர்ட்ஸ் என்ன செய்றாங்க? மறுபடியும் அந்த ரத்து செஞ்சது தப்பு. வழக்குல இருந்து அவங்கள விடுவித்தது தப்பு. மீண்டும் வந்துட்டு நீ விசாரணை பண்ணுங்க அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. சோ இவர் ஜெயில்ல இருந்தார். 1 வருஷம் இருந்தாரு. ஜாமீனே கிடைக்கல. ஏன்னா மந்திரியாவும் இருக்காரு அப்படி சொல்லி. அப்புறமா இதுக்கு மேல நம்ம மந்திரியா இருந்தோம்னா, கண்டிப்பா ஜாமீன் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச அப்புறம், உடனே பதவிய வந்துட்டு நீக்கி, இப்ப நான் எந்த பதவியிலயும் இல்ல. நான் மந்திரி பதவியில இல்ல. நான் வெளியில போனேன்னா, கண்டிப்பா எந்த ஒரு சாட்சியையும் கலைக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லி, கெஞ்சி கூத்தாடி என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஜாமீன் வாங்கிட்டு வந்து, வந்த மறுநாளே அவர வந்துட்டு அமைச்சராக்காருன்னா ஸ்டாலின், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறது சிலப்பதிகாரம். அரசியலுக்கு நம்ம திருவள்ளுவர் இருக்கார்ல, திருக்குறள்ல எவ்வளவு உண்மையா தத்துவங்கள சொல்லி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு நியாய தர்ம கருத்துக்கள சொல்லி வச்சிருக்காரு. ஒரு குறளுக்கு படி கூட இவர் நடக்கலங்க இந்த மு.க. ஸ்டாலின். அவர் மறுபடியும் வந்துட்டு மந்திரி ஆகிட்டார். எவ்வளவு கொடுமை. அப்புறம் தான் கோர்ட் கூப்பிட்டு, "யோவ் நீ மந்திரி இல்லங்கிறதுக்காக தான் உனக்கு வந்துட்டு ஜாமீன் குடுத்தோம். ஆனா மறுநாளே நீ மந்திரி ஆயிட்ட. இப்போ கட்டுப்பாயி நீ முடிவு பண்ணிடு. மந்திரி பதவியா? ஜாமீனா?" ஏன்னா அந்த ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி தான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் தான் பார்த்துட்டு தான் வேற வழியே இல்லாம கோர்ட்டுக்கு பயந்துகிட்டு இந்த கோபாலபுர மன்னர் இருக்கார்ல மு.க. ஸ்டாலின், செந்தில் பாலாஜிய வந்துட்டு மந்திரி சபையிலிருந்து விடுவிப்பு பண்ணியிருக்காரு. தமிழக மக்களுக்கு பயந்துகிட்டு செய்யல. தர்மத்தின் அடிப்படையில பண்ணல. அறத்துக்கு பயந்து பண்ணல. நேர்மையான ஒரு நிர்வாகம் இருக்கணும். லஞ்ச ஊழல் பண்றவனை தண்டிக்கணும். அப்படிலாம் அந்த எண்ணம் இல்ல. வேற வழியே கிடையாது இவருக்கு. கோர்ட் சொல்லிடுச்சு. இப்ப மட்டும் செந்தில் பாலாஜிய மந்திரி சபையிலிருந்து விடுவிப்பு பண்ணாம இருந்திருந்தா மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவாரு செந்தில் பாலாஜி. அதனால என்ன செய்யறாரு? ஜெயில போயிட்டு களி சாப்பிடறதுக்கு பதிலா மந்திரியா இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, வெளியில சுத்தலாமே அப்படி சொல்லி இவரும் இருக்கிறாரு. அவரும் விட்டு கொடுத்துட்டார். 1. 2வது பொன்முடி விஷயம். எவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு பொன்முடி. தமிழகத்துல கோடிக்கணக்கான பேரு சிவனையும் பெருமாளையும் வழிபடுறாங்கல்ல. சிவனை வழிபடக்கூடியவங்கள நம்ம சைவ வழியில வழிபடுறோம்னு சொல்றோம். வைணவம்னா நீங்க பெருமாள் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சிவன் பெருமாள் 2 பேரையுமே கும்பிடக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க? அப்படித்தான். என்னை பொறுத்தளவு எல்லா தெய்வமும் ஒண்ணு. அப்படிதான் இருக்கிறாங்க தமிழகத்துல நிறைய பேரு, பாரத நாட்டுல நிறைய பேரு. இத சைவம் வைணவம் சம்பந்தப்பட்ட அந்த சின்னங்களை, ரிலிஜியஸ் சிம்பிள்ஸ் இருக்குல்ல, அதை எவ்வளவு மோசமான விஷயம் கூட ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அவங்க வீட்டுலலாம், அவங்க கட்சியிலலாம் பெண்கள் இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் தாய் இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒய்ஃப் இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் பெண் குழந்தைகள் இருக்க மாட்டாங்களா? இதை பார்க்கும்போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு. இந்த ஆளு பொன்முடி இப்படி பேசின உடனேமே கொஞ்சமாவது ஒழுக்கமானவரா இருந்திருந்தா மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கணும்? உடனே பதவி விட்டு நீக்கியிருக்கணும். என்னையா மனுஷன் நீ? இதை விட ஆபாசமா ஒரு மனுஷன் பேச முடியுமா? சிவனையும் பெருமாளையும் வழிபடக்கூடியவங்க மனசை இவ்வளவு வந்துட்டு புண்படுத்திட்டியே. தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் உன் பேச்சை கேட்டு அவங்களுக்கெல்லாம் கூச்சமா இருக்குதே, கூசுறாங்களே அப்படி சொல்லி அப்பவே அவர் பதவி நீக்கியிருந்தா பிரச்சனை இல்லை.
மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் வந்துட்டு இதை கண்டிச்சு அதனால வேற வழி இல்லாம அவரை பதவி விட்டு நிக்கிறாங்க. இது எல்லாமே எப்போ முன்னாடியே நடந்திருந்தா அது ஜஸ்டிஸ் டிலேடு இல்ல. முன்னாடியே நடந்திருந்தா டிலே பண்ணாம ஜஸ்டிஸ் கொடுத்திருந்தா ஜஸ்டிஸ் டினைடு இல்ல. எப்ப நடக்கணுமோ அப்ப நடக்காம லேட்டா நடக்கிறதால தான் சொல்றோம் ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைட். சார் நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஒரு 7:30 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ள 10:30 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. 1:30 மணி ஆயிடுது, 2:30 மணி ஆயிடுது, அப்ப என்னது அது லஞ்ச் தானே சாப்பிடுவீங்க. இப்ப பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணது தான். உடல்ல வரக்கூடிய பாதிப்பு தான். பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது தான் பிரெயின் ஃபுட்டுங்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டை விட்டுட்டோம்னா பிரெயினுக்கு வேலை நடக்காது. இந்த பிரெயின் இல்லாத மு.க. ஸ்டாலின் ரொம்ப லேட்டா கோர்ட்டுக்கு பயந்துகிட்டு இந்த மாதிரி விடுவிப்பு பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா, கடைசி வரைக்கும் இந்துக்களை போராடினா, கடைசி வரைக்கும் நியாயத்துக்காக, நேர்மைக்காக, நல்ல நிர்வாகத்துக்காக, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டுக்காக தமிழர்களை போராடினா, இந்த மு.க. ஸ்டாலின் திமுக அரசாங்கம் பண்ணுதோ இல்லையோ கோர்ட் நமக்கு துணை நிற்கும். தொடர்ந்து நம்ம போராடிட்டே இருக்கணும். தொடர்ந்து நம்மளோட எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணிட்டே இருக்கணும். அது சோசியல் மீடியாவா இருக்கட்டும், பொது வெளியா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் தமிழக மக்கள், இந்துக்கள் எல்லாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 4 பேர் கோர்ட்டுக்கு போகணும். அப்படிலாம் போகும்போது கோர்ட் வந்துட்டு டைரக்ஷன் கொடுக்கும். அதுக்கு பயந்துகிட்டாவது இந்த திமுக, இந்த ஸ்டாலின், உதயநிதிலாம் அட்லீஸ்ட் ஒரு கண் துடைப்புக்குனாலும், ஒரு கட்டாயத்துக்குனாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த வகையில இது வந்துட்டு கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். சரி, இப்போ முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து பெண்களுக்கான பிரச்சனை வந்து நிறைய இடத்துல நடந்துட்டே இருக்கு. அப்படின்னும்போது, இங்க பெண்களுக்கான பிரச்சனைன்றது திமுக மட்டும் தான் நம்ம பேசுறோமா? இல்ல மத்த கட்சியில இருக்கிற பிரச்சனையை பேசுறோமா? ஏன்னா, இப்போ பிஜேபி மேலேயும் இதே விமர்சனம் இருக்கு. இப்போ இப்போ வந்து கோத்ரா விஷயத்துல நடக்கும்போது, அந்த குற்றவாளிகளை விடுவிக்கும் போதும் இதே பிரச்சனை இருந்துச்சு. ஏன் பிஜேபி வந்து கவர்மெண்ட்ட வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க முன்னாடியே? அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஒரு மல்யுத்த வீராங்கனை வந்து அவங்க வந்து ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கும்போதும், அத வந்து இப்போ சென்ட்ரல்ல இருக்கிற கவர்மெண்ட்டே எடுத்துக்கலையோ அப்படின்ற அப்போ அரசியல்லயே இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குல்ல? இல்ல என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தவறுனா தவறு தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் லீகல் ப்ரொவிஷன்ஸ் சில விஷயம் இருக்கு. அதுபடித்தான் ஒரு அரசாங்கம் செயல்படும். அப்புறம் தர்மம்னு ஒண்ணு இருக்கு, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. அதுபடி அவங்க செயல்படுவாங்க. அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விஷயத்த அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பார்த்துப்பாங்க. அதானே கரெக்ட். இப்ப நாம என்ன பேசணும்? நீங்க ஆல் இந்தியா லெவல்ல நாம பேசணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி பேசணும். அதர் ஸ்டேட்ஸ் பத்தி நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. அங்க என்ன ஏன்னா முழு விவரம் அவங்களுக்கு தான் தெரியும். சார், நான் முழு எதுக்காக விவரம் சொல்றேன்னா, இருக்கிறதில்ல சார். அந்த இடத்துல நம்ம சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் பத்தி எதுக்கு கடுமையான விமர்சனத்த வச்சு நீங்க ஏன் ரிலீஸ் பண்ணீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து குஜராத்தோட அதுதான் கவர்மெண்ட்ட பார்த்து சொல்றேன். அங்க கேட்கல சார். லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா, அங்க விசாரணை நடந்தது ஒரு ஸ்டேட்ல. ஆனா அவங்கள ஜெயில்ல வச்சிருந்ததெல்லாம் ஒரு ஸ்டேட்ல. இப்ப ஜெயில்ல வச்சிருந்த அந்த ஸ்டேட் என்ன செய்யுது? இப்ப இங்க வந்துட்டு 7 விடுதலை உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தானே முடிவு எடுக்குது. அதே போல அந்த ஸ்டேட்ல இந்த இந்த சோ கால்டு குற்றவாளிகள் இருக்கக்கூடிய ஜெயில்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ல அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சில முடிவு எடுக்குது. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நினைக்குது? தனக்கு அதிகாரம் இருக்கிறதா நினைச்சிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க? இல்லங்க உங்களுக்கு இதுல அதிகாரம் இல்ல. இதுக்கு இவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எதாச்சும் அப்போஸ் பண்ணுதா? இல்லையே. ஆனா ஒண்ணும் பண்ண அந்த முடியாது. ஸ்டெப் எடுக்கிறதே ஒரு முக்கியமான ஒரு இல்ல அது அது விமர்சனத்துக்கான பிளேஸ் தானே நிறைய சார். நிறைய நான் லா காலேஜ்ல ஒர்க் பண்ணதால சொல்றேன். நிறைய லா ப்ரொஃபசர்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல உட்காந்து நிறைய டிஸ்கஷன்லாம் போகும். நிறைய கிரே ஏரியா இருக்குங்க. கான்ஸ்டிடியூஷன்ல, லால ஏதாச்சும் நமக்கு ஒரு பிரச்சனைனா, வி ஷுட் அப்ரோச் தி கோர்ட் ஆஃப் லா. கோர்ட்டோட வேலை என்ன? டு இன்டர்பிரெட் தி லா. இந்த கேஸோட விசாரணை வந்து ஒரு 15 வருஷம் எக்ஸ்ட்ரா போகுதுன்னு வச்சுக்கலாம். கேஸ் முடியாம. இந்த 15 வருஷமும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியாதுன்னு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஆனா இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து பதில் அளிக்காம இந்த கேஸை நாங்க முடிச்சு வைக்க தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இதுக்கான அடுத்த ஸ்டெப் அவங்க சொல்லவே இல்லைல்ல. ஒருத்தர் வந்து கண்டினியூஸா விசாரணையில இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்காம இருக்க முடியும்? நிச்சயமா ஒரு கோர்ட் சாதாரணமா இந்த மாரி சொல்லாது. இவங்க ஒரு ஆர்குமென்ட் வைக்கிறாங்க. இடி என்ன சொல்லியிருக்கிறாங்க? அமைச்சர் பதவி மட்டும் இல்லங்க. அரசாங்க பதவி எதுவுமே இவருக்கு கொடுக்கக்கூடாது. விசாரணை முடிய வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட் இடி சொல்றதையும் முழுசா எடுத்துக்காது. செந்தில் பாலாஜி தரப்பு கபில் சிபல் இருக்காருல, அவர் சொல்றதையும் முழுசா எடுத்துக்காது. லேர்ன்டு ஜட்ஜஸ் எல்லாமே எது கொஞ்சம் ஓரளவுக்கு சரியா இருக்குமோ அதை பார்த்தா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது சட்டத்தை விடுங்க. அரசியலமைப்பு சட்டம், மத்த லா இதெல்லாம் விட்டுருங்களேன். ஆனா நான் என்ன சொல்றேன், பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சமா தர்மம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க சார் நம்ம அரியலூர்ல ஹவுரா எக்ஸ்பிரஸ் வந்துட்டு கவுந்தப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி என் ஆட்சியில் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி தார்மீக பொறுப்பேற்று அவர் ரயில்வே மினிஸ்டர் பதவியே வந்துட்டு ராஜினாமா பண்ணார்.
ஏற்கனவே ஒரு முறை அந்த மாதிரி நடக்கும்போது ராஜினாமா பண்ண ட்ரை பண்றாரு. நேரு வேணாங்கிறாரு. மறுபடியும் இந்த மாதிரி நடக்கும்போது ராஜினாமா பண்றாரு. இப்படிலாம் பல நல்ல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நாட்டுல நடந்திருக்கா இல்லையா? ஆனா, நீ ஊழல் பண்ணிட்டு நீயே ஒத்துக்கிட்ட அப்புறம், மறுபடியும் உன்ன அமைச்சரா போடுறதுங்கிறது அறத்தின் அடிப்படையில சரியா? சார் அறத்தின் அடியில இப்போ வந்து அது 2 பட்சம். இப்போ வந்து செந்தில் பாலாஜின்ற ஒரு கேரக்டர எடுத்து வச்சுருவோம் சார். அங்க ஒரு பொலிட்டிஷியன் இருக்காரு. அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. அவரோட விசாரணை வந்து கன்டினியூஸா போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல அவருக்கு வந்து அமைச்சர் பதவி குடுக்க முடியாது நம்ம எப்படி பேச முடியும்? கோர்ட் இப்படி சொல்லியிருக்குன்னா காரணம் இல்லாம சொல்லியிருக்குமா? ஏன் தெரியுமா? அதான் சார் கோர்ட் என்ன சார் கிரவுண்ட்ல இங்க முக்கியமான விஷயம் என்ன அங்க வைக்கப்படுதுன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் தான் இந்த நிபந்தனை இருக்கே தவிர, மத்த அரசியல்வாதி யார் யாரெல்லாம் பிஎம்எல்ஏ கேஸ் கீழ இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் இந்த நிபந்தனையே இல்லைன்ற இல்ல, பேசப்படுது இல்ல. இல்ல. நான் ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு. மத்த யாராச்சும், ஆமா நான் லஞ்சம் வாங்கிட்டேன். திரும்ப குடுத்தர்றேன். அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருந்தா கோர்ட் இப்படி சார் இந்த சொல்லியிருக்கும். இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின். அவரு வந்து அப்படி ஒத்துக்கிட்டு இருந்தா, இவ்வளவு நேரம் அவரு ஜெயில்ல தானே இருந்திருப்பாரு. ஒத்துக்கிட்டாருல அவரு? ஆனா இப்ப ஜெயில் இல்லல்ல. அப்புறம் ஏன் விசாரணை இல்ல, இல்ல. அவரு இல்ல, ஒத்துக்கிட்டாருல்ல. இல்ல. அவரு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்ட அப்புறம் தான் இவங்க விடுவிச்சுட்டாங்க லோயர் கோர்ட்ல. அப்புறமா இடி முதற்கொண்டு பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து எல்லாமே வந்துட்டு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க தான் விசாரணை மீண்டும் எடுங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க, வெறும் செந்தில் பாலாஜிய மட்டும் விசாரிக்கிறது இல்ல. பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒருத்தர் கேஸ் போட்டாரே, அவர மட்டும் கூட்டு விசாரிக்கிறது இல்ல. செந்தில் பாலாஜி எத்தன பேர்ட்ட பணம் வாங்கியிருக்காரோ, அவங்க எல்லாத்தையும் இந்த கேஸ்ல உள்ள கொண்டு வந்து, ஒவ்வொருத்தரையும் விசாரணை பண்றாங்க. விசாரிக்கணும்ல? இவரு சொல்றாரு. இப்ப எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் சொல்றாங்க. ஃபுல்லா விசாரிச்சா தானே இவ்வளவு இன்னும் அதிகமா இருக்கும் தெரியும். அது அந்த மாரி தான் தண்டனை கொடுக்க முடியும். இவரு சொல்றத முழுசா நம்ப முடியாதுல்ல. என்னைக்கும் திருடன் முதல்ல நான் திருடனே ஒத்துக்க மாட்டான். அப்படி ஒத்துக்கிட்ட என்ன செய்வான்? ஒரு 1,00,000 திருடி இருந்தா, நான் 10,000 திருடனம்பான். இவன் திருடன் அப்படிங்கிறத அவனே ஒத்துக்கிட்டான். ஆனா இவன பார்த்தா, ஏய் இவன் திமுக திருடனாச்சே, இவன் கொஞ்சமாலாம் திருட மாட்டானே, ஓவரா திருடுவானே சொல்லி கோர்ட்டுக்கே சரி எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின். திமுக திருடன்னு சொல்றீங்க. அவர் வந்து இப்ப வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருப்போம். இந்த கேஸ் வந்து எப்ப நடந்ததுன்னா, அதிமுக காலத்துல நடந்தது. இப்ப இந்த கேஸ்ல வந்து அவர் வந்து குற்றவாளின்னு வந்தாலும், இது அதிமுக பீரியட்ல நடந்த ஊழலா தானே வரும். திமுக அமைச்சரா இருந்தா அவர் மேலே தப்பு இருக்கும். ஆனா அதிமுகவுக்கு சேர்ந்து தானே வரும். இல்ல மறுபடியும் நீங்க அப்படின்னா ஏன் உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க? சரி அவரு திமுக பெரிய சார் அது திருடனா? திமுக அவ்வளவு நோக்கிய கேள்வி திருடனா? திமுக காரங்க பதில் சொல்லுவாங்க சார். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கேஸ்ல ஒரு ஜட்ஜ்மென்ட் வருதுன்னா, அது எந்த பேர்ல நடந்துச்சு அந்த ஆட்சிக்கும் கெட்ட பேர் தானே. இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆட்சியில இவர் மேல கேஸ் வரும்போது, அன்னைக்கு இருந்து யாராச்சும் இவர டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்களா? சொல்லுங்க. அவங்க கட்சிக்காரங்க டிஃபெண்ட் பண்ணி தான் ஏன்னா சார் பேசுனாங்க. அவங்கள கட்சியில இருக்கக்கூடிய ஹைகமாண்ட்ல இந்த கட்சிக்காரங்கன்னா லோ லெவல்ல சில பேர் இருப்பாங்க. அடிமட்டத்துல லோ லெவல்னா நான் தவறா சொல்லல. ஒரு ஆர்கனைசேஷனல் ஹைரார்க்கில ஹைகமாண்ட் சொல்றத நம்ம பெருசா எடுத்துக்கணும். ஒரு மாவட்ட லெவல்ல, ஒன்றிய லெவல்ல யாராச்சும் சொல்றாங்கன்னா, அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு இத பத்திலாம் நெறைய தெரியாது. அவங்க என்ன நெனைப்பாங்க, அண்ணன் நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இப்ப நம்ம தமிழகத்திலே பாருங்களேன், திமுக இவ்வளவு மோசமான கட்சி, தீய சக்தி அப்படி என்றாலும் கூட, சில பேர் திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க? எப்பா நமக்கு ரூ. 500 குடுத்துட்டாங்க. நமக்கு ரூ. 1000 குடுத்துட்டாங்க திமுககாரன். இந்த பணம் இவன் எப்படி வாங்குறான்? இவன் எப்படி குடுக்க முடியுது நமக்கு? இவன் ஒண்ணுமே இல்லாம திமுகல சேர்ந்தான். இன்னைக்கு கோடி கோடியா வச்சிருக்கிறான். எம்ஜிஆர் சொன்னது மாரி, துண்டு பிடிக்க வழி இல்லாம இருந்தவன்லாம், இன்னைக்கு மாட மாளிகை, கூட கோபுரம்னு கட்டிக்கிட்டு வாழ்றானே திமுகவுல. எப்படி முடிஞ்சது? கேள்வி கேட்டார். இந்த மாரி இவன் திமுகல சேர்ந்த அப்புறம் எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? இது கொள்ளடிச்ச பணம் தானே, நம்ம வரி பணம் தானே அப்படிங்கிறதெல்லாம் அதான் சார் நீங்க காமன் மேனுக்கு யோசிக்க சார் நீங்க தெரியாது. சொல்றதுல அவன் முக்கியமான என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? அண்ணன் நமக்கு நல்லது செஞ்சிருக்கார் சொல்லி அவனுக்கு ஆதரவா பேசுவான். நம்ம அப்படி அவங்க சொல்றத எடுத்துக்க கூடாது. ஹைகமாண்ட் என்ன சொல்லுது? யாருமே டிஃபெண்ட் பண்ணி பேசுன மாரி தெரியல. இல்ல. எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்ல. நீங்களும் இப்ப சொல்ல முடியாது. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. இன்னைக்கு ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய சார் இப்ப முக்கிய டிபெண்ட் லீடர்ஸ் பண்ணல சார். யாராச்சும் கட்சியில அந்த கட்சியில இருக்கும்போது அதுதான் டிபெண்ட் சொல்றேன். பண்ணாங்க. இப்ப எப்படி டிஃபெண்ட் பண்ணுவான்? இப்பதான் வந்துட்டு இவன் டிஎம்கேக்கு போயிட்டான்னு எல்லாருக்கும் தெரியுமே. நான் கேட்கிறது சார் இவரு இந்த விமர்சனம் ஏடிஎம்கேல இருக்கும் அதான் பொழுது, சார் வாஷிங் மிஷின்ன்ற விமர்சனம். ஏடிஎம்கேல இருக்கும் பொழுதே இவருக்கு கேஸ் போட்டாங்கல்ல. அப்ப யாரு டிஃபெண்ட் பண்ணி பேசுனாங்க? பெருசா இல்ல. முடிஞ்சு போச்சு. ஸ்டில் அந்த பார்ட்டிலேயே இருந்திருந்தா, இப்ப அந்த பார்ட்டிய பாதிக்குங்க. யாரா இருந்தாலும் எந்த பார்ட்டில இருக்கிறான்? செந்தில் பாலாஜிங்கிற ஆளு தான் இப்ப நம்ம திமுகங்கிறதாலேயே எதுக்கல. செந்தில் பாலாஜி வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜிய பத்தி அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணது யாரு தமிழகத்துல? மு.க. முக ஸ்டாலின். ஸ்டாலின் தான். அவ்வளவு மோசமா நீங்களே பேசிவிட்டு உங்க கட்சியில ஏன் சார் நீங்க அவ்வளவு முன்னுரிமை சரி இந்த கொடுக்குறீங்க? விமர்சனம் இந்த வாஷிங் மிஷின் விமர்சனம் வந்து திமுகவுக்கு மட்டும் தான் பொருந்துமா? எல்லா கட்சிக்கும் பொருந்துமா? நான் மறுபடியும் சொல்றேன். எல்லா கட்சிக்கும் பொருந்தும். நோ டவுட். ஆனா நான் கேட்கிற ஒரே கேள்வி, இந்தியாவுல ஏதாச்சும் ஒரு கட்சியில யாராச்சும் ஒருத்தர் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா, இத நான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவரு வழக்கு விசாரணையில இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாரி பதவி குடுத்திருக்காங்களா? இந்திய வரலாற்றிலேயே கிடையாது. செந்தில் பாலாஜிக்கு மட்டும் தான் மு.க. ஸ்டாலின் இப்படி பண்ணியிருக்காரு. என்ன காரணம் சார்? செந்தில் பாலாஜி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்காருன்னா, அதுல முக்காவாசி இந்த மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் போகுதுன்னு தமிழக மக்கள் பேசிக்கிறாங்க. தெரியுது அவங்களுக்கு. அதனால தான் ஜெயில்ல இருந்து வந்த மறுநாளே நீங்க மந்திரி பதவி குடுக்குறீங்க. கோர்ட்ட ஏமாத்திருக்கீங்க.
சரி. பல இடத்துல கோர்ட் வந்துட்டு திமுகவுல மோசமா திட்டுது. ரீசெண்டா கூட ஒரு கேஸ்ல அட்லீஸ்ட் எங்களுக்காவது நீங்க நேர்மையா இருந்திருக்கணும். நீங்க டாஸ்மாக் அப்படியே என்ன அர்த்தம்? நீங்க தமிழக மக்களுக்கு வந்துட்டு நேர்மையா இல்ல. திமுக கட்சிக்காரங்களுக்கு நேர்மையா இல்ல. தமிழ்நாட்டுக்கு நேர்மையா இல்ல. இந்திய நாட்டுக்கு நேர்மையா இல்ல. அறத்துக்கு நேர்மையா இல்ல. நாங்க கோர்ட்டுடா. நாங்க ஜட்ஜி. எங்களுக்காவது நீங்க நேர்மையா இருந்திருக்கணும் குறைந்தபட்சம்னு கோர்ட்டே கோபப்பட்டு சொன்னுச்சு. அப்படிப்பட்ட மோசமான கட்சி இந்த திமுக. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆட்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு ஸ்டாலின் இப்படி ஆட்சி நடத்துறதுக்கு காரணம், ஸ்டாலினே இதெல்லாம் ஊக்குவிக்கிறார். காரணம் அந்த குடும்பத்துக்கு கமிஷன் வராம இப்படி பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறது தானே மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகம். அது நியாயமான சந்தேகம். பொதுமக்கள்ல ஒருத்தனா எனக்கும் அந்த சந்தேகம் வருது. சரி, இப்போ அதிமுகல இருந்து நெறைய அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படின்னும்போது ஒரு அமைச்சரோ, இல்ல முன்னாள் அமைச்சரோ அவங்க மேல வந்து நம்ம விசாரணை நடத்தணும்னா யார்ட்ட பர்மிஷன் வாங்கணும்? கவர்னர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அப்படின்னும்போது அதிமுக அமைச்சர்கள் மேல இருக்கிற கேஸ்க்கு வந்து கவர்னர் வந்து ஒப்புதல் குடுக்காத பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேனே. கவர்னர பொறுத்தளவு அவரோட ஸ்போக்ஸ் பெர்சன் நான் இல்ல. அந்த இன்ஸ்டிடியூஷன் தி ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அதோட ஸ்போக்ஸ் பெர்சன் நான் இல்ல. ஆனாலும் சொல்றேன். ஒவ்வொரு கேஸும் இது நீங்க வெறும் பார்ட்டியே பார்க்கக்கூடாதுங்க. ஒவ்வொன்னும் யூனிக். அந்த விஷயத்துல எப்படி முடிவு எடுக்கணும்னு கவர்னர் தான் முடிவு பண்ணுவார். சார் நீங்க இப்பதான் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வந்திருக்கு. சார் எம்பி ஏடிஎம்கே எலெக்ஷன்ல கூட்டணியை வச்சு நான் இல்ல பேசல நான் சார். சொல்றேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத நீங்க அது என்ன ஒரு இன்டென்ஷனோட கேட்கறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் நானு. இப்ப 2 வருஷமா எங்க கூட அலையன்ஸ்ல இல்ல. எம்பி எலெக்ஷன்ல எங்க கூட அலையன்ஸ்ல இல்ல. அவர் நினைச்சிருந்தா, ஒரு வேளை பொலிட்டிக்கலா ஒரு ஏதாச்சும் ஒரு எண்ணம் வச்சிருந்தா, அந்த 2 வருஷத்துல ஏடிஎம்கே அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேல இருந்த குற்றச்சாட்டுக்கு பர்மிஷன் குடுத்திருக்கலாம்ல. ஏன் குடுக்கல அப்ப? ஏதோ அந்த லீகல் ப்ரொவிஷன்ஸ் சில விஷயம் இருக்கும். லீகல் மேட்டர்ஸ் இருக்கும். அத வச்சு ஏதாச்சும் முடிவு எடுத்திருப்பார். கவர்னர் வந்துட்டு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆளு. அவருக்கு கீழ நெறைய லீகல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கேட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் டிசைட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதான் சார், இங்க குறிப்பிட்டு செந்தில் பாலாஜியோட கேஸ் மட்டும் தான் அதிகமா பேசப்படுதே தவிர, மத்த அமைச்சர்களோட பேச்சோ, இல்ல மத்த அதிமுக அமைச்சர்களோட பேச்ச பேசாததுக்கு ஏடிஎம்கே, பிஜேபின்ற கூட்டணி வந்து ஃபார்ம் ஆகலாம், ஃபார்ம் ஆகாமலும் போலாம். ஆனா அவங்கள வந்து அப்படி இல்ல. சாஃப்ட் கார்னரா வச்சிருக்கலாம்னு ஒரு டிஎம்கேலயே செந்தில் பாலாஜியோட கேஸும் அதிகமா பேசப்படுது. எத்தன அமைச்சர்கள்? இப்ப ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்குல பல அமைச்சர்கள் மேல போடப்பட்ட அந்த வழக்கானது ரத்து செய்யப்பட்டதா இல்லையா? இப்ப மீண்டும் அந்த வழக்கெல்லாம் நீங்க ரத்து பண்ணது தப்பு. மீண்டும் விசாரிச்சு தான் ஆகணும். வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கா இல்லையா? ஆனா செந்தில் பாலாஜி அளவுக்கோ, பொன்முடி அளவுக்கோ மத்த விஷயம்லாம் ஏன் பேசப்படல? காரணம் இது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். இப்ப இது திமுக தான் எல்லாமே. நான் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட 7, 8 அமைச்சர்கள் மீண்டும் சொத்து குவிப்பு வழக்குல மாட்றாங்க. இது எல்லாமே கோர்ட் அவங்க மேல வந்துட்டு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜிய பத்தியும், இவரு பொன்முடிய பத்தி நம்ம அதிகமா பேசுறோம். இன்னும் செந்தில் பாலாஜிய பத்தி அதிகமா பேசுறதுக்கு காரணம், அந்த செந்தில் பாலாஜிய பத்தி அவ்வளோ மோசமா கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு மு.க. ஸ்டாலின், 1 வருஷத்துக்கு மேல ஜெயில்ல வச்சு டெய்லி இதெல்லாம் நியூஸ்லாம் வந்து போயி, மறுபடியும் நான் மந்திரி பதவியில இல்ல, நான் வெளியில போனா யாரையும் வந்துட்டு மிரட்ட மாட்டேன், எனக்கு ஏன்னா அதிகாரம் இல்லன்னு சொல்லிவிட்டு, வந்த மறுநாள்லயே பதவி கொடுக்கும்போது மக்களுக்கு என்ன பேச்சு வருது அப்படின்னா, அப்போ மு.க. ஸ்டாலின் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி. இவரு சம்பாதிச்சத இவரு மட்டுமே வச்சுக்கல. முக்காவாசி மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு குடுத்துட்டாரு. கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிச்சிருக்காரு. அது அந்த கோபாலபுர குடும்பத்துக்கும் போயிருக்கு அப்படின்னு மக்கள் பேசுறாங்க அடிக்கடி. அதனால உங்களுக்கு அது மட்டும் வருது. தொடர்ந்து எலக்ஷன் வருதுல்ல, 7, 8 அமைச்சர்கள் மாட்றாங்க. எல்லாம் வரும். சார், திமுக அமைச்சர்கள் மேல மட்டும் இருக்கிற கேஸ் தான் வெளிய வருமா? இல்ல அதிமுக அமைச்சர்கள் மேல இருக்க கேஸும் வெளிய வருமா? என்ன பொறுத்தளவு ஒரே விஷயம் தாங்க. நாங்கலாம் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி வந்துட்டு ஒரு கொள்கையின் அடிப்படையில வந்துட்டு அரசியல் இருக்கிறோம். நிச்சயமா இந்த கட்சி, அந்த கட்சின்னு வித்தியாசம் பார்க்காம, யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா உரிய தண்டனை, சட்டப்படி தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். பிஜேபி வந்துட்டு அப்படித்தான் யோசிக்கும். அதான் சார், நீங்க ஒரு முக்கியமான வேர்ட் சொன்னீங்க. ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஜஸ்டிஸ் டிலேட்ன்னு சொன்னீங்க. இது வந்து இங்கேயே பொருந்துமா? கண்டிப்பா எங்கேயுமே. எல்லாத்துலயுமே அப்படித்தான். அப்போ ஜஸ்டிஸ் அப்போ டிலேய்ட் இந்த இஸ் இந்த ஜஸ்டிஸ் பீரியட் டினைட் நோ அப்போ இந்த டவுட். பீரியட்ல நடக்கிற ஊழலுக்கு வந்து நம்ம விசாரணை பண்ணுவோம். பழைய ஊழலுக்கு நம்ம விசாரணை பண்ணணுமா? அப்படின்ற கொஸ்டின் உங்கள நோக்கி நான் வரும்ல? சொல்றேன், மறுபடியும் சொல்றேனே, ஊழல் ஆனா நடந்திருந்தா டிலே ஆகுதுல்ல இல்ல சார், நீங்க சொன்ன மாரி. அதற்கான அடிப்படை முகாந்திரம் இருந்திருந்தா, கண்டிப்பா அத செய்யலாம். ஒரு பேச்சு சொல்றேனே, பொய் குற்றச்சாட்டு அரசியல் நெறைய போடுறாங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் போடுறாங்க. நாம இப்போ டிஎம்கே கவர்ன்மெண்ட் தான் இருக்கு. ஏடிஎம்கே கவர்ன்மெண்ட் கிடையாது. ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறது யாரு? டிஎம்கே கவர்ன்மெண்ட். நீங்க கவர்னர் வந்துட்டு நாங்க சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டோம், கையெழுத்து போடாம இருக்காருன்னு சொல்லி கோர்ட்க்கு அப்ரோச் பண்ணீங்கல்ல? ஏன்னா ஆமா. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கோர்ட்க்கு போனோம்னா, நம்ம சைடு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் அங்க கோர்ட்க்கு போயிருக்கிறாங்க. நீங்க முன்னாள் அமைச்சர்கள், ஏடிஎம்கே அமைச்சர்கள் மேல இவரு வந்துட்டு வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்றதுக்கு, கவர்னர் வந்துட்டு ஒப்புதல் குடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஏன் சார் கோர்ட்க்கு போல? நம்பிக்கை இருந்திருந்தா கோர்ட்க்கு போயிருப்பீங்க. நீங்க பொய்யான குற்றச்சாட்டு வச்சிருப்பீங்க. சும்மா பொலிட்டிக்கல் கெயினுக்காக
பொய்யான குற்றச்சாட்டு வந்துட்டு சுமத்தப்பட்டிருக்கலாம். அதனால கவர்னர் அப்ப பர்மிஷன் இந்த பொய்யான கொடுக்கலங்கிறதுக்காக மேல போக அந்த மாட்டேன்றீங்க. பொய்யான குற்றச்சாட்டு உண்மையா இருக்கலாம் அப்படி சொல்லி நீங்களும் நம்புறீங்களா சார்? நான் வச்சிருக்கலாம்னு தான் சொல்றேனே. ஏன்னா இதுக்கு கோர்ட்டுக்கு போனவங்க அதுக்கு ஏன் சார் கோர்ட்டுக்கு போகல? ஆனா ஆனா உங்களுக்கு பொலிட்டிக்கல் சார், ஆனா நீங்க என்ன சார் சொல்றீங்க? இப்ப தமிழகத்துல டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேருக்கு தான் போட்டின்றீங்கல்ல. இப்ப உங்களுக்கு போட்டின்னா அவங்க எலெக்ஷன்ல அவங்க தான் உங்கள பீட் பண்ண போறாங்க அப்படின்னு உங்களுக்கு பயம் வந்திருக்குல்ல. அப்ப அவங்க எல்லாத்தையும் நீங்க காலி பண்ணணும்ல. கோர்ட்டுக்கு போங்க சார். அதான் இத்தனை சார். பேர் மேல ஊழல் சார் குற்றச்சாட்டு சார் இருக்குல்ல. இப்ப அமித்ஷாவும் அண்ணாமலையே சொன்னது என்னன்னா, திமுக எந்த அளவுக்கு ஊழல் கட்சி, அதே அளவுக்கு அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க மேல விசாரணை வந்து அது உண்மையா இல்லாம இருக்கலாம்ன்றது நம்ம எப்படி வாதமா எடுத்துக்க முடியும்? இல்ல நான் வாதமா ஏன் எடுத்துக்க முடியும்னா இவங்க கோர்ட்டுக்கு போகல. எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லி போறீங்க. சில விஷயத்துக்கு ஏன் போக அவங்க மாட்டேங்கிறீங்க? பங்காளி சண்டையில இது விட்டு கொடுத்து கூட இருக்கலாம். ஆனா நீங்க அப்படி விட்டு கொடுக்க முடியுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்? இல்ல நான் மறுபடியும் சொல்றேன். இங்க ஸ்டேட்ல பொறுத்தளவு ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. யாரு ரூலிங் பார்ட்டி, யாரு அப்போசிஷன் பார்ட்டி, இது ஸ்டேட் பாலிடிக்ஸ். நான் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு நாடுங்கிறது வேற, ஒரு மாநிலங்கிறது வேற. உங்களுக்கு தெரியும் இந்தியாவுல 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். இப்ப சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் அந்த நேஷனல் பாலிடிக்ஸ் பார்ப்பாங்க. ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்துட்டு ஸ்டேட் பாலிடிக்ஸ் பார்த்துப்பாங்க. அதுபடி இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க காமன் மேன் எடுத்துக்கங்க. தமிழகத்துல வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு எண்ணம் என்னன்னா, கருத்து என்னன்னா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. ஊழல்னாவே அதுக்கு திமுக தான். மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளிகள். ஏற்கனவே வந்துட்டு இந்த 4 ஆண்டுகள்ல எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ கொள்ளடிச்சு கொளுத்துக்கிட்டு இருக்கிறான். மீண்டும் இன்னொரு முறை இவங்க வந்துட்டாங்கன்னா, தமிழகத்த உண்மையிலேயே யாராலையும் காப்பாத்த முடியாது. அதனால சின்ன சின்ன வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன வந்துட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த தமிழர் விரோத ஊழல் அரசாங்கமான திமுக அரசாங்கத்த தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரே நோக்கமா இருக்கு. ஸோ உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.